வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. அதன் பிரகாரம் வந்து எத்தனை மார்க் வரை கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 1 செமிஃபைனல் மெடிக்கல் காலேஜ் கேகேஆர் சென்னையை பற்றியும் டோட்டலாக எத்தனை மார்க்கில் சீட்டு கிடைக்கும் 92.5%க்கு எவ்வளோ சீட்டு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓசியை பொறுத்தவரை 536 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும். பிசியை பொறுத்தவரை 506 வரைக்கும் சீட்டு கிடைக்கும். பிசிஎம்மை பொறுத்தவரையில் 501 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும். எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 496 வரைக்கும் சீட்டு கிடைக்கும். எஸ்சியை பொறுத்தவரையில் 437 வரைக்கும் சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 398 வரைக்கும் சீட்டு கிடைக்கும். எஸ்டியை பொறுத்தவரையில் 401 மார்க் வரைக்கும் சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ வந்து இதுலேருந்து மார்க் குறையுதுன்னா, அதாவது எய்ம்ஸு சிப்மரில் ஸ்டூடெண்ட் போயிட்டாங்கன்னா இதுலேருந்து மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இப்போ பியூர் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எய்ம்ஸு சிப்மர் ஆல் இந்தியா கோட்டாலெலாம் போகிறாங்கன்னா இதுலேருந்து குறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து 500 மார்க்குக்கு மேலே வரைக்கும் சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் போனீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இதோட ரேங்க் மார்க்கு கம்மியாக உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஆல் இந்தியா கோட்டாவை செலக்ட் பண்ணி போகிறது சிறந்தது. நல்ல மார்க் எடுத்தவங்க ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஃபீஸ் தான். தமிழ்நாடு இதுக்கும் ஆல் இந்தியா கோட்டாவிலேருந்து வர்றவங்களுக்கு ஃபீஸ் ஒன்று தான், சேமாக தான் இருக்குது எல்லாம். அதனால் அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது சிறந்தது. அதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு இதோட மார்க் கொஞ்சம் கம்மியாகிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து 22 ப்ரைவேட் காலேஜில் வந்து 92.5%க்கு எத்தனை மார்க்கு கட் ஆஃப் வரைக்கும் வருதுங்கிறத ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஓசியை பொறுத்தவரை 497 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 474 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 469 மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை 471 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 402 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 347 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 354 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இது வந்து பியூர் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு, இதில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி அப்ளை பண்ணாதனால இதிலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம். இப்போ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வரைக்கும் இதுலேருந்து கரெக்டாக பார்த்தோம்னா இந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும். இதில் நிறைய பேர் இதுக்கு இந்த மார்க்குக்கு மேலே வந்து அப்ளை பண்ணலை. செல்ஃப் ஃபைனான்ஸ் வேண்டாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், இல்லைனா ஃபீஸ் அதிகமாக இருக்குது, 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணனா இந்த மார்க்கிலிருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவில் போகிறச்சுன்னா டோட்டல் ரேங்கும் குறையும் தமிழ்நாடை பொறுத்தவரையில். அதுலேயும் இதுலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் படித்த 7.5%ல் வந்து இடஒதுக்கீடு போகிற குழந்தைகளுக்குள்ள மார்க்கு ரேங்க் லிஸ்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணும்போது எத்தனை மார்க் வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். ஓசியை பொறுத்தவரையில் 457 வரைக்கும் கிடைக்கும். பிசியை பொறுத்தவரை 408 வரைக்கும் கிடைக்கும். பிசிஎம்மை பொறுத்தவரை 417 வரைக்கும் கிடைக்கும். எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை 431 வரை கிடைக்கும். எஸ்சியை பொறுத்தவரை 497 வரை கிடைக்கும். எஸ்சிஏயை பொறுத்தவரை 393 வரைக்கும் கிடைக்கும். எஸ்டியை பொறுத்தவரை 389 வரைக்கும் கிடைக்கும். இது வந்து பியூர் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு கணக்கெடுத்து 7.5ல் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் 36 காலேஜ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ்லேயும் 7.5 இட ஒதுக்கீடு உண்டு. அதே சேர்த்து தான் மொத்தம் 63 மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை 7 பாயிண்ட் பொறுத்தவரை கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸ்டூடெண்ட் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். சேம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட் இது கவர்மெண்ட்டே பே பண்ணிடும் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜுக்கு 7.5ல் போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். எந்த பேனிக் ஆக வேண்டாம். இதான் ரேங்க் லிஸ்ட்டில் வந்த ரிசல்ட்டு. ஆல் த பெஸ்ட். Thank you for watching.